அந்த ஜானகிராம வந்ததுல இருந்து ஜனங்க ரொம்ப தெளிவாயிட்டாங்க பாய். அந்த சேட்டு என்னடானா செல்போன் ஆஃப் பண்ணிட்டே சுத்துறான். அவன் வீட்டுக்கு போன் போடு, நானே அவன்கிட்ட பேசுறேன். ஹலோ, அந்த போன் அவன் சேட்டு கிட்ட கொண்டு போய் கொடு. முதல்ல நீங்க யாருன்னு சொல்லுங்க. நான் யாருன்னு அவருக்கு தெரியும். அர்ஜென்ட்னு சொல்லு. பேர சொல்லாம போன கொடுத்தா எங்க சேட்டு ரொம்ப கோவப்படுவாரு. ஏய், பாய் கிட்ட அந்த போன் வந்திருக்குன்னு போய் சொல்லு. யாருக்கு பாயி? எங்க சேட்டோட பாயா இல்ல எங்க சேட்டு பொண்டாட்டிக்கு பாயா? நான் கலீத் பேசுறேன்னு போய் சொல்லு. சரி, என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க? நான் யாருன்னு இன்னும் உனக்கு தெரியல. டிவில பார்த்ததில்ல? டிவி இல்லையா? என்ன சீரியல்னு சொல்லுங்க. உன்னை கொன்னுட வேண்டி. ஏன் கோவப்படுறீங்க? அப்படின்னா போனெல்லாம் கொடுக்க முடியாது. சரி, உன் சேட் வீட்ல இருக்கானா இல்லையா? அவரு வீட்ல இல்ல, வெளியில போயிருக்காரு. கார் வெளியே தான் நிக்குது. ஏன் ஆள வெளியே தான் வெயிட் பண்றான். வாய மூடிக்கிட்டு சேட்டுக்கிட்ட போன கூட. எங்க சேட்டுக்கிட்ட 10 கார் இருக்குங்கிறேன். எந்த கார்ல போவாரோ எந்த இடத்துக்கு போவாரோ உனக்கு எப்படி தெரியும்? என் நம்பரையாவது நோட் பண்ணிக்க. ஒழுங்கா எழுதிட்டு சேட் வந்தோட கூட. நம்பரை சொல்லு. 00. யோ, தமிழ்ல சொல்லு. 00. நம்பருக்கு முன்னாடி 0 எதுக்கு? ஏய், ஒரு சைட் வந்தோன்னு சொல்ல. 10 கோடி கொடுக்கலனா செத்துருவான். 10 கோடியா? அதுவும் உனக்கா? சம்பளமே எனக்கு சரியா தர்றது இல்ல, உனக்கு எப்படி 10 கோடி கொடுப்பாரு? எனக்கு 2 விஷயம் நல்லா புரிஞ்சு போச்சு. நம்பர் 1, இந்தியால என் பேரு சொன்ன எல்லாருக்கும் தெரியும் நினைச்சேன். பட் ஒரு வேலைக்காரிக்கு தெரியல. நம்பர் 2, என் பேரை கேட்டா எல்லாம் பயப்படுவாங்க நினைச்சேன். ஆனா அந்த சைட் செல்ல ஆஃப் பண்ணி வச்சுட்டு உட்கார்ந்துருக்கான். சோ அவனுக்கு பயம் இல்ல. அந்த சேட் வீட்டை விட்டு வெளியே வந்து போட்டுரு. ஓகே பாய். ஆண்டி என்ன இரிட்டேட் பண்ண அந்த வேலைக்காரியை விடாத. ஐயோ ஐயோ ஐயோ, என்ன யாராவது காப்பாத்துங்க. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ, பயமா இருக்கு. போன்ல பேசின நீ தானே? ஆமா, நான் என்ன பேசின? உன் சேட் இறந்து போனதுக்கு நீதான் காரணம் தெரியுமா? என்னால நீ எப்படி சொல்றீங்க? எவனோ ஒருத்தர்ல வந்து சுட்டான். சுட்டவன அடையாளம் காட்ட முடியுமா? அடையாளம் காட்டுறேன். எப்படி இருப்பான்? அரவிந்த சாமி மாதிரில இருந்தேன். நமக்கு தேவையான அரவிந்த் சாமி இந்த ட்ரெயின்ல தான் வரதா இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. எஸ் சார். செகப்பா ஹைட்டா எவன் வந்தாலும் பிடிச்சு விசாரிங்க. ஓகே. டே, எப்படி வா சார். செகப்பா கேப் போட்டு வரான் பாரு, அவனை பிடிச்சி ஓரம் கட்டு. ஓகே சார். அங்க ஒருத்தன் காகுல்ஸ் போட்டு வரான் பாரு சார், அவனையும் பிடிச்சி விசாரி. அப்புறம் அந்த பிளாக் கேப் போட்டவனையும் பிடி. ஓகே சார். ஏய், இப்படி வா சார். வாடா சார், நீங்க சார். போலீஸ். ஏய், வாடா. என்ன சார்? போலீஸ். சார், சார் விடுங்க சார். என்னைய சார் பண்ணுங்க சார், விடுங்க சார். போ போ. சார், என்ன சார்? போலீஸ். ஏய் சார். உன் பேர் என்ன? சந்தோஷ் சார். என்ன பண்ற? இன்ஜினியரிங் சார். ஏய், இவனையும் பிடிச்சி உட்கார சார், சார், என்ன சார்? போலீஸ். ஏய், அவனை ஏன்டா விட்ட? சார், அவன் கொஞ்சம் குள்ளமா இருக்கான் சார். உள்ள அரவிந்த் சாமியா இருக்கலாம், புடிடா. ஓகே சார். உங்க அப்பா பேர் என்ன சார்? உங்க அப்பா பேர் என்னன்னு கேட்டேன் சார். உன் பேர் என்ன? ராஜேஷ் சார். உன் பேர் ராஜேஷ்ங்கிறது மட்டும் ஃபிக்ஸ் ஆயிட்டா, நான் உங்க அப்பா பேர் மட்டும் ப்ரிப்பேர் ஆகல. எங்கடா ஓடுற? ஏய் சார், நமக்கு தேவையான அரவிந்த் சாமி கிடைச்சிட்டான். அவங்களெல்லாம் விடுங்க. ஏய், போங்க போங்க, கிளம்புங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா அந்த சேட் வீட்டுக்கே போய் ஷூட் பண்ணிருப்பேன். எடுத்துட்டு போங்கடா. என்ன ஸ்டடியா நடந்து வர? அடிச்சதெல்லாம் இறங்கிடுச்சா? அன்னைக்கு ஆரம்பிச்சதை கண்டினியூ பண்றியா இல்ல விட்டுட்டியா? ஒரு நாள் குடிச்சதும் மறந்து போறது இல்ல என்னோட காதல். குடிச்சா வாழ்நாள் முழுக்க குடிச்சிட்டு இருக்கணும், இல்ல நானே போய் சேரணும். உன்கிட்ட ரொம்ப நாளாவே சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு சொல்லிடுறேன். சாரி. எதுக்கு சார் இந்த சாரி? அன்னைக்கு என்கிட்ட ஐ லவ் யூ சொன்னேன்ல, நான் நோன்னு சொன்னேன். அதுக்கு ஃபீல் பண்ணிருப்பேன்ல? ஃபீல் பண்ண மாட்டாங்களா பின்ன? பொதுவா ஆம்பளைங்க ஐ லவ் யூ சொன்னா நாங்க நோ சொல்லுவோம், அது எங்களோட ரைட்ஸ். ஒரு பொண்ணு கேட்கும் போது எப்படி நோ சொல்ல முடிஞ்சது? அதுவும் கேட்டது பவித்ரா. ஆக்சுவலா நீ நோ சொல்லுவேன்னு நான் யோசிச்சு கூட பார்க்கல தெரியுமா? நீ அப்படி சொன்னதுனால நான் எவ்வளவு வருத்தப்பட்டேன் தெரியுமா? ராத்திரியானா எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது.
நான் எதுலயாவது குதிச்சு செத்து போயிடலான்னு தோணுது. ஏய் எந்திரி, எல்லாரும் பாக்குறாங்க. நான் வருத்தப்படுறத பார்த்து கோபி வந்து உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சான். நம்ம 2 பேருக்குள்ள தேர்ட் பர்சன் எதுக்குன்னு நினைச்சு நான் வேண்டாம்னு சொல்லிட்டேன். ஏய் ஏய் பவி, நான் சொல்றத கேளு. என்ன ஒண்ணும் நீ செல்லமா கூப்பிட வேண்டாம். மேட்ரு சொன்னா போறோம். என் வாழ்க்கை என் கையில இல்ல. இது வரைக்கும் நான் எத்தனையோ கிரிமினல்ஸை என்கவுண்டர் பண்ணிருக்கேன். 100கணக்கான கிரிமினல்ஸ் அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டிருக்கேன். அவங்க எல்லாருமே ஜெயில ஏன் போட்டோவோட தான் சுத்திட்டு இருக்காங்க. சான்ஸ்க்காக வெயிட் பண்றாங்க. எப்ப பார்த்தாலும் திருடங்களையும் கிரிமினல்ஸையும் பிடிக்கிறதுக்காக நான் ஓடிட்டே இருக்கேன். எப்ப எவன் என்ன கொல்லுவான்னு எனக்கு தெரியாது. எத்தனை நாள் நான் உயிரோடு இருப்பேன்னு கூட தெரியாது. உயிரோட இருக்க வரைக்கும் என் கூட இரேண்டா. ஒரு வாரத்துல செத்துருவியா? அது வரைக்கும் என் கூட இரு. உன்னை 1 மாசத்துக்கு அப்புறம் கொண்டுடுவாங்களா? அந்த 1 மாசம் என் கூட இரு. குடையாக மழையாக குடையாக வந்தாயடி, மழை நீயே என்றாயடி. என்னுள்ளே உன் பார்வையால் ஏதேதோ செய்தாயடி. நான் பார்க்கும் குளிர்வானே உன்னுள்ளே ஒரு வேதினே. 6-7 ஜென்மங்களாக எதிர்பார்த்தேன் இளம் பூங்கொழி. ஒற்றை நொடியில் உருமாறி போனேன் உன்னால் தானடி. உள்ளம் முழுதும் தடுமாறி போனேன் உன்னால் ஒரு நொடி. குடையாக வந்தாயடி, மழை நீயே என்றாயடி. என்னுள்ளே உன் பார்வையால் ஏதேதோ செய்தாயடி. நான் பரிமாறவோ என் மனதாசைகள், என் உடலெங்கிலும் நீ தொடும் ஓசைகள். என்னை நீ பிரியாமல் வாழ உயிர் கூட உனதாகிறேன். கண்ணோடு மறையாமல் காண கண்ணோடு நான் மறந்து போனேன். மனசுன்னோடு இழையோடுதே, நிழலும் நோடு நடை போடுதே. இமை முடி கூட சுமையானதே, உன்னாலானதே. குடையாக வந்தாயடி, மழை நீயே என்றாயடி. என்னுள்ளே உன் பார்வையால் ஏதேதோ செய்தாயடி. காலங்களை நான் களவாடினேன். ஏன் இது போலவோ நான் புதிதாகிறேன். நானும் தோளில் காலங்கள் என்றும் இமைகள் மூட அது போதும் போதும். உன்னை தோளில் நான் சாய்த்து கொண்டால் உன்னில் கொண்ட ஏக்கங்கள் தீரும். வழியும் நாளை தடமாறுதே, விழியும் நாளை தினமேங்குதே. மொழியும் நாளை புதிதாகுதே, உன்னாலானதே. குடையாக வந்தாயடி, மழை நீயே என்றாயடி. என்னுள்ளே உன் பார்வையால் ஏதேதோ செய்தாயடி. நான் பார்க்கும் குளிர்வானே உன்னுள்ளே
என்ன விடுங்க, என்ன விடுங்க. ஹலோ ஜானி, தல்வார் இங்க சூசைட் பண்ணிக்க ட்ரை பண்ணிருக்கான்பா. விடு. ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போலாம். வாங்க வாங்க. லெஃப்ட்ல. என்னாச்சு? கையை எடுத்துக்கிட்டான் சார். இதுக்குதான் இவ்வளவு டென்ஷன் ஆனீங்களா? இவனு சாக மாட்டான், தூக்கி உள்ள போடுங்க. ஏய், என்ன பேசுற நீ? காயம் பட்டவன ஹாஸ்பிடல்ல கூட்டு பார்க்காம இங்க வச்சு என்ன பண்ண முடியும்? சரி, எங்க 2 பேருக்கு சேர்த்து போடுங்க. என்னது அது? அதான் சார், எங்க 2 பேருக்கு சேர்த்து ஹேண்ட் கப்ஸ் போடுங்க. ஹாஸ்பிடலுக்கு தானே, நானும் வரேன். ஏய், ஹேண்ட் கப்ஸ் எல்லாம் வேண்டாம். ஏய், ஹேண்ட் கப்ஸ் எடுத்துட்டு வாங்க. என்ன பைத்தியமா? இங்க கூட. ஏய், அவன் கை பிடிங்க. ஹேண்ட் கப்ஸ் வேண்டாம். ஏய், நான் சொன்ன கேளு. என்ன விடு. ஏய், ஏய், என்ன பண்ணுவேன்னு பாக்குறடா. ஹேண்ட் கப்ஸ் எதுக்காக போடுற? என்ன விடுறா. முடிஞ்சிருச்சா டாக்டர்? முடிஞ்சது சார். இந்த வார்டுல இருக்கிற பேஷண்ட்ஸ் எல்லாரையும் வேற வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணுங்க. இன்னைக்கு டியூட்டில எத்தனை பேர் இருக்காங்க? 20 பேர் சார். எல்லாரும் கிளம்புங்க. நீ எவனுக்கு வேணாலும் ஃபோன் பண்ணிக்கலாம். ஆம்பளையா இருந்தா வந்து கூட்டு போக சொல்றா. இந்த இடத்துல போட்டு பாடி எடுத்துட்டு ஓடி போறேன் பாருடா. ஆல் தி பெஸ்ட். விடாதீங்கடா அவனை. உன்னை விட மாட்டேன்டா. ஏய், உனக்கு என் கையால தட சாவு. ஒவ்வொருத்தனும் ஹாஸ்பிட்டலுக்கு வர வேண்டியது, அங்கிருந்து தப்பிச்சு போக வேண்டியது. விளையாட்டா போச்சு. ஜானகி ராம் ரொம்ப நல்லவருமா, ஒத்துக்கோமா ப்ளீஸ்மா. ஏய் எந்திரி. ஏய் எந்திரி. என்னாச்சுமா? நீ தூக்கத்துல உளறியா இல்ல எப்படியாவது மேட்டரை என்கிட்ட கன்வே பண்ணணும்னு ட்ரை பண்றியா? என்ன மாட்டுமா? ஜானிகிராம்னு புலம்பி தள்ளுற. அவனை லவ் பண்றியா நீ? கல்யாணமா பண்ணிக்க போற? எதிரி, உனக்கு கல்யாணமே பண்ண கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்க. நீ என்னடா அந்த ரூட்ல போயிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? சம்சாரிங்களுக்கு நல்லது கெட்டதை எப்பவும் சொல்றது சன்னியாசிங்கடி. தலாய் லாமால இருந்து போப் வரைக்கும் இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரும் ஃபாதர்ஸ், நன்ஸ், மாங்ஸ் தானடி. அவங்களுக்கு நம்ம ஏன் மரியாதை கொடுக்கறோம்? அவங்க யாரும் கல்யாணம் பண்ணிக்கலங்கிறதுக்காகத்தான். சோ 6 அறிவு இருக்கிற யாருமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. ஸ்கூட்டி சாவிலாம் வேண்டாமா, அவர் இப்ப தூங்கிட்டு இருப்பாரு. ப்ராமிஸ் பண்ணுடி. கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணு. முடியாது. ஏய் பண்றி. சொல்டா. நான் உங்க இந்தியன் நாட்டை அழிக்கிற வரைக்கும் ஓயவே மாட்டேன். நீங்க என்ன செஞ்சாலும் எங்க இயக்கத்தை உங்களால எதுவும் செய்ய முடியாதுடா. சார், இந்த இயக்கத்தை சேர்ந்த ஒருத்தன் மாட்டிருக்கான். அவங்கிட்ட இருந்து $1 lakh கிடைச்சிருக்கு சார். இந்தியால சீரியல் பிளாஸ்டுக்காக பிளான் போட்டிருக்காங்க. அவங்க ஹிட் லிஸ்ட்ல சிஎம் இருக்காரு. இந்த விஷயத்தை மீடியாவுக்கு ரிவீல் பண்ணிடலாமா சார்? இப்ப நான் உள்ள வரும்போது ஒருத்தன் அடிச்சிட்டு இருந்தீங்களா, அவனா? அவனே தான். அவன் பேர் என்ன சார்? ரஷீத் ஃப்ரம் கராச்சி. அவன் மிலிட்டன்ட்லாம் கிடையாது சார். அட, அவனே ஒத்துக்கிட்டாயா? அவன் ரஷீதா இல்லையான்னு இப்ப சொல்லுவான் பாருங்க. என்ன சார்? ஏய் ஜானகிராம், ஏய் எல்லாரும் அந்த பக்கம் போங்க. வேண்டாம் 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 சார்.
ஒரே கேள்விதான் கேட்பேன். ரஷீத், உன் பேர் என்ன சொன்ன? ஜெகதீஷ் சார். ஒரு 10 நிமிஷம் எங்களை தனியா விட்டீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன் சார். சார் ஏய், அந்த 10 இன்ச் ராட் கொண்டு வாங்க. எஸ் சார். சார் வேண்டாம் சார், நான் எல்லாம் உண்மையை சொல்லிடுறேன் சார், என்ன விட்டுருங்க சார் ப்ளீஸ் சார். போலீஸ் கிட்ட மாட்டினதோ அல்கைதான்னு சொல்றது ஒரு டெக்னிக் சார். நாம உடனே அவனை என்கவுண்டர் பண்றதை விட்டுட்டு இன்ஃபர்மேஷன் வாங்குறத தான் பார்ப்போம். அவன் சொல்ற கதைகளை நம்பி பிரஸ் மீட் வச்சு ரஷீத் ஃப்ரம் கராச்சின்னு கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணுவோம். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தான் தெரியும் அவன் ரஷீத் இல்ல ஜெகதீஷ்னு. ஹைதராபாத்ல இருக்கிறவன்னு ஓல்ட் சிட்டில அவனுக்கு ஒரு ஷெட் இருக்குன்னு தெரிஞ்சு கேஸ அடிச்சிருவாங்க. உண்மையான விஷயம் என்ன தெரியுமா சார்? அவன் ஃபேக் தான். அவன் கிட்ட இருக்கிற டாலர்ஸும் ஃபேக் தான். அவன் கலீத் குரூப்பை சேர்ந்தவன். சிட்டில அவங்க ஃபேக் டாலர்ஸ் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க சார். அதை விட இம்பார்ட்டன்டான மேட்டர் ஒன்னு இருக்கு சார். 1 வீக்ல கலீத் கென்யாக்கு வரான் சார். 1 டே பிரைவேட் ஹவுஸ்ல இருக்க போறான். நீங்க ஓகேன்னு சொன்னா அவனை என்கவுண்டர் பண்ணிடுறேன் சார். ஒரே ஒரு ட்ரை பண்ணி பாப்போம் சார். கிடைச்சா நமக்கு தானே நல்லது. எனக்கு சப்போர்ட்டா 4 பேர் அனுப்புங்க போதும். லுக், அப்ராட் ஆபரேஷன்றது அவ்வளவு ஈஸி இல்ல. 1008 ரூல்ஸ் பேசுவாங்க. அதே மீறி நடத்தணும்னா ஆஃப் த ரெக்கார்ட் தான் நடத்தணும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் உன்னை கென்யாவுக்கு அனுப்புறேன். அங்க அசிஸ்டன்ஸ்க்கு ஏற்பாடு பண்றேன். தேங்க்யூ சார். வெயிட். ஆனா அதுக்கு முன்னாடி நீ எனக்கு ஒரு விஷயம் செய்யணும். என்ன சார் அது? டேட்டை போடாம நீ ஜாப் ரிசைன் பண்றதா எனக்கு ஒரு லெட்டர் எழுதி கொடுக்கணும். எதுக்கு சொல்றேன்னா, டிபார்ட்மெண்ட் வேலையா நீ கென்யாவுக்கு போறதுக்கு ரூல்ஸ் இல்ல. ஆனா பர்சனலா போலாம். முடிஞ்சவனை போட்டு தள்ளிடு. ஒருவேளை நீ போயிட்டேன்னு வச்சுக்க, டிபார்ட்மெண்ட் அதுக்கு பொறுப்பேற்றுக்காது. அவன் பர்சனல் ட்ரிப் போயிருந்தான்னு நாங்க சொல்லிடுவோம். நீ எழுதி கொடுத்த ரெசிக்னேஷன் லெட்டர்ல டேட்டை போட்டு அவன் எப்போ ரிசைன்மெண்ட் போயிட்டான்னு எல்லாரையும் நம்ப வச்சிருவோம். இவ்வளவு ரிஸ்க் தேவையா ஜானி? சொல்லுங்க ஜானகிராம். அவனை என்கவுண்டர் பண்றது அவ்வளவு ஈஸின்னு நினைச்சிட்டியா? அதுக்கு இங்கிருந்து கென்யாவுக்கு போகணும். அவனை ஏய் ஜானி, என்ன எழுதிட்டு இருக்க? இதுல யோசிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல சார். இதாங்க சார் என் ரெசிக்னேஷன் லெட்டர். நான் உடனே கென்யாக்கு போறதுக்கு ஏற்பாடு பண்ணேன். வரேன் சார். அவன் தைரியத்தை பார்க்கும்போது உண்மையிலே பொறாமையா இல்ல? எனக்கும் பொறாமையா தான் சார் இருக்கு. உடனே வீட்டுக்கு வர சொல்லி எதுக்கு சார் மெசேஜ் அனுப்புனீங்க? இந்த ட்ரெஸ்ல நீ ரொம்ப அழகா இருக்க. உங்களால தான் சார் இப்படி ஆயிட்டேன். என்னது, என்னாலியா? உன்ன உட்கார். டீ குடிக்கிறியா? அதெல்லாம் குடிச்சிட்டு தான் வந்தோம். முதல்ல மேட்டர் என்னன்னு சொல்லுங்க. நான் கென்யாக்கு போறேன். நானும் கூட வரணுமா? இல்ல அதெல்லாம் இல்ல. நான் தனியா தான் போறேன். அப்ப கென்யா பத்தி என்கிட்ட ஏன் சொல்றீங்க? ஊருக்கு போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லிட்டு போலான்னு தோணுச்சு. ஆனா அதை இந்த நிலைமையில சொல்லிட்டு போவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. சிச்சுவேஷன்ஸ் டிமாண்ட் பண்ணுதுன்னு சொல்லுங்க. சிச்சுவேஷன்ஸ்லாம் டிமாண்ட் பண்ணல, நீ தான் டிமாண்ட் பண்ற. நானும் உன்னை முதல்ல லவ் பண்ணல. ஆனா நீ எனக்கு என்ன சொன்ன தெரியுமா? நீ உயிரோட இருக்க வரைக்கும் என் கூட இரேண்டா. அங்க போல்ட் ஆயிட்டேன் நான். சொல்லுங்க சார், எங்க போல்ட் ஆயிட்டேன் நீங்க? நான் உன்னை இங்கிலீஷ்ல சொன்னா கேக்குறதுக்கு நல்லா இருக்கும். சர்ச். என்ன சார் சர்ச்? சார் உங்களை தான் கேக்குறேன். எதுக்கு சர்ச்? ஏய், என் வீட்டுல வந்து என்ன தேடுறீங்க? ஏய், கேட்கல, பதில் சொல்லடா. அரெஸ்ட். யாரு சார் அரெஸ்ட் பண்றீங்க? ஒன்ன தாண்டா. எதுக்காக? அத நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. என்ன பிளான் செஞ்சிருக்கீங்க சார்? புதுசா என்ன பிளான் போட்டிருக்கீங்க? யோ, பிடிங்க அவனை. எவன்டா என்ன பிடிக்கிறது? கைவிடுடா. ஜானகிராம் அரெஸ்ட் பண்ற அளவுக்கு உங்களுக்கு தைரியம் வந்துச்சா? ஏய், எடுத்துட்டு போ அவனை. என்ன புது பிளான் போட்டிருக்கீங்க? ஏய், விடுடா. ஏய், விடுடா என்ன? ஏய்,
இழுத்துட்டு போய் வண்டியில ஏத்துங்க. ஏய் என்ன பிளான்டா போட்டுருக்க? என்ன கேஸ்ல என்ன அரெஸ்ட் பண்ற? சொல்லு. ஏய் வாய மூடுடா. ஏய் சொல்றா முதல்ல. ஜானகிராம் அரெஸ்ட் சிட்டில பெரிய பரபரப்பு உண்டாக்கிருக்கு. விஷயம் தெரிஞ்ச ஜானகிராமோட ரசிகர்கள் எல்லாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டம் கூட்டமா வர ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்கள தடுக்க முடியாம போலீஸ்காரங்க எல்லாம் திண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஜானகிராம் என்ன தப்பு பண்ணாரு, அவரை எதுக்காக அரெஸ்ட் பண்ணீங்கன்னு போலீஸ்காரங்களை கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட் வெக்கத்தால தலகுனிற நாள் இது. கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை தப்பா பயன்படுத்திக்கிட்டு ஜானகிராம் எவ்வளவோ அக்கிரமங்களை பண்ணிருக்காரு. சிட்டில இருக்க எத்தனையோ பணக்காரங்களை மிரட்டி பயமுறுத்தி கோடிக்கணக்கில் வசூல் பண்ணிருக்காரு. 1 கோடி ரூபாய் இப்பவே கொண்டு வந்து கொடுக்கணும்னு மிரட்டினா, கொடுக்கலன்னா எனக்கும் மாஃபியாவுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு சொல்லி என்கவுண்டர்ல போட்டு தள்ளிடுவேன்னு சொன்னான். யாரோ ஒரு பொண்ணோட கள்ள தொடர்பும் வச்சிருக்காரு. அவங்களுக்கு மாசம் மாசம் ₹1,00,000 அனுப்பத்தாம தகவல் வந்திருக்கு. முதல்ல அவர் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன் தாங்க சொன்னாரு. அதுக்கப்புறம் தான் என்ன வச்சுக்கிறேன்னு சொன்னாரு. அதுக்கு நான் ஒத்துக்கலன்னா என்ன கொன்னுடுவேன்னு சொல்லிட்டேன். எவ்வளவு பணம் கொடுப்பாரு? அவரு மாசத்துக்கு 1,00,000 1,50,000 கொடுப்பாருங்க. ஜானகிராம் வீட்டுல கிடைச்ச அந்த டாக்குமெண்ட்ஸ் படி என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, அவருக்கு துபாயில ஒரு ஹோட்டல் இருக்கிறதாவும், சுவிட்சர்லாந்துல ஒரு அந்த பேர் என்ன, ஜூரிக்ல இருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கும் சார். சரௌண்டட் பை ஆப்ரிகாட் ட்ரீஸ். உங்களுக்கு ஜானகிராம் மேல எப்படி சார் சந்தேகம் வந்தது? அவர் 4 நாளைக்கு முன்னாடி சொல்ல முடியாத காரணங்களுக்காக ரிசைன் பண்ண போறேன்னு டிபார்ட்மெண்ட்டுக்கு லெட்டர் கொடுத்திருக்காரு. அதனாலதான் எங்களுக்கு சந்தேகமே வந்தது. திஸ் இஸ் த லெட்டர், ஜானகிராம்ஸ் ரெசிக்னேஷன் லெட்டர். ஜானகிராமோட ரெசிக்னேஷன் லெட்டரை டிஐஜி பரத் ரதன் மீடியாக்கு காமிச்சாரு. அவன் ஒரு பயங்கரமான ஏமாத்துக்காரன்னு பழி போட்டாரு. ஓகே பாய், அப்படியே செஞ்சிரு. அவன் இங்கதான் இருக்கா. ஒரு நிமிஷம். ஏய் உனக்கு போன். कैसे हो ஜானகிராம்? என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட். சும்மா உன்கிட்ட பேசணும்னு தோணுச்சு, அதான் பண்ண. உனக்கு ஒரு குட்டி கதை சொல்றேன் கேளு. வெறும் ஜானகி ராம்னு இருந்த உன்னை என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் ஆக்குனதே நான் தான். ஷாக்கா இருக்க? நானும் உன் டிஏஜி ஒரு திறமையான ஆபீசரை தேடிக்கிட்டு இருந்தப்பதான் உன் பேர் மாட்டுச்சு. உன் கழுத்துல என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்னு ஒரு சங்கிலிய கட்டி விட்டுட்டோம். இவ்வளவு செஞ்சதை தல்வார் கேங்க க்ளோஸ் பண்ணத்தான். இத்தனை நாளா டிஏஜி உனக்கு கொடுத்த லிஸ்ட் மொத்தமும் தல்வார் கேங்கோடது. அவன் கேங்கோட செத்த அவனையும் ஒன்ன வச்சு நாங்க தீர்த்துட்டோம். இது நான் மலேசியாலேயே உட்கார்ந்துகிட்டு போட்ட ஒரு ட்ராப். Got it? Hats off to you டா. உன்னை நான் மனசார அப்ரிஷியேட் பண்றேன். நீ ஆடினது ஒரு ஃபண்டாஸ்டிக் கேம். ஆனா நீ செஞ்ச தப்பு என்ன தெரியுமா? என்ன அப்பாயிண்ட் பண்ணதுதான். ஏய் போனை இப்படி கொடு. ஏய் என்னடா பண்ற? யாருக்கு மெசேஜ் அனுப்புற? ஏய் நில்றா. ஏய் சாவி கொண்டு வாங்கயா. சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். எவனுக்கு நான் மெசேஜ் அனுப்புறேன் சொல்டா. கேட்கிறதா சொல்டா. சொல்டா. கோபி எங்க இருக்க? அர்ஜென்ட்டா நம்ம ஒருத்தரை போய் பார்க்கணும். யாருங்க நீங்க? யார் நீங்க? எதுக்கு என்ன போட்டு அடிக்கிறீங்க? யாருன்னு சொல்லுங்க. FBI. FBIனா? FBIனாலே எதுவும் கேட்க கூடாதுன்னு அர்த்தம். சரி தெரியாம கேக்குறேன். எங்க ஜானகிராம் உன்னை வச்சுக்கிட்டானா? ஆமா. டேக் கேர். யார் நீங்க? எதுக்கு என்ன அடிக்கிறீங்க? நான் உங்களை விட மாட்டேன். ஹலோ, அது யாருன்னு தெரியுமா? ஜானகிராம் ப்ராப்பர்ட்டிக்கு ஓல் அண்ட் ஓல் ப்ரொப்ரைட்டர். என்னடி சொன்ன?
வா மூஞ்சிக்கு அவரு லட்சமா கொடுத்தாரா? ஏய் சிச்சி சிச்சி அப்படிலாம் முடிய பிடிக்க கூடாது. இந்த டவல் எதுக்கு? அத அப்படி போட்டு நல்லா மூஞ்சிய மூடி அப்படி இருக்கு. நல்லா இருக்கு. டைட்டா இருக்கு. கும் இருக்கு. டம் இருக்கு. ஏண்டி யார பத்தி வேணாலும் வாய் தோண்டபடி பேசுவியா நீ? என்ஜாய். ஏன் டேமேஜ் கம்மியா இருக்கு? வெரி பேட். சொல்லுமா, யாரு சொல்ல சொன்னது? அந்த போலீஸ்காரங்க தான் அப்படி சொல்ல சொன்னாங்க. என்கவுண்டரா? இது வரைக்கும் எத்தனையோ பேரை நீ பண்ணிருக்கடா. ஆனா கடைசியில ஒன்ன நாங்க பண்ணுவோம்னு எதிர்பார்க்கல. நீங்க என்ன என்கவுண்டர் தான் பண்ணுவீங்கன்னு என்ன அரெஸ்ட் பண்ண அன்னைக்கே தெரிஞ்சுக்கிட்டேன். அன்னைக்கு ஜெயில உன் மொபைல்ல இருந்து மெசேஜ் அனுப்பிச்சேனே, யாருக்கு அனுப்பினேன்னு நினைக்கிறேன்? நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சுதான் முதல்லயே அனுப்பிட்டேன். யாருக்கிட்ட அனுப்புன? என்ன அனுப்புன? நீ ஆம்பளையா இருந்தா என்ன ஷூட் பண்ணுடா. அதுக்கப்புறம் உன் ஜாப் போகுமா இல்ல உன் லைஃபே போகுமான்னு நீயே தெரிஞ்சுக்குவ. யாருக்கு என்ன மெசேஜ் அனுப்புன? சொல்டா சொல்டா. யாருக்கு என்ன மெசேஜ் அனுப்புன? மரியாதையா சொல்லு. சொல்டா. சார், வேலை முடிஞ்சதா? இவன் யாருக்கும் மெசேஜ் அனுப்பிட்டு தான் என்ன டென்ஷன் பண்றான் சார். நான் மறுபடியும் பேசுறேன் சார். டேய் சொல்டா, யாருக்கு நான் மெசேஜ் அனுப்புனேன்? சொல்டா சொல்லு. ஏய் நிறுத்து நிறுத்து நிறுத்து. சொல்ல போறியா இல்லையா? கொஞ்சம் பின்னாடி வா. அப்படியே வா வா வா. நம்ம டிபார்ட்மெண்ட் வண்டிங்க மாதிரி இருக்க. யாரா இருப்பாங்க? தெரியலையே சார். நல்லா பாரு. மீடியா கிட்டே நல்லா மாட்டிக்கிட்டியா? ஓபன் பண்ணு. வெலங்க ஓபன் பண்ணு. என்கவுண்டர் பண்றதா இருந்தா உடனே பண்ணிடணும். உயிர் மேல ஆசை இருக்கிறதுனால என்ன வேணாலும் பேசுவேன். அதெல்லாம் கேட்டுட்டு இருக்க கூடாது. நான் இப்ப வர மெசேஜை எவனுக்கு அனுப்பல. பவித்ரா, ஏய் நியூஸ் பாக்கலையா? ஏ நம்ம ஜானகிராமன் ஜெயில இருந்து ஜெயிலவான் ஜெய் கிசான். கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்ல. ஜானகிராமன் ஜெயில இருந்து ஜம்ப் ஆயிட்டான். ஜானகிராமனை தேடி வேட்டை நீடித்துக் கொண்டிருக்கிறது. போலீஸ் அவரை தேடி வாகன சோதனையில் ஈடுபட்டுள்ளதால் ஆங்காங்கே வாகன நெரிசல் ஏற்பட்டுள்ளது. ஒவ்வொரு வாகனத்தையும் விடாமல் சோதனை செய்கிறார்கள். தூத்துக்குடி, மதுரை, கம்பம்பாடே தேடி புடி மாமன் இல்ல படி நல்லா படித்தா தந்தனந்தா. ஓடுது ஒரு சிங்கம் அடி தேடுது பல முக்காய் அடித்தா தந்தனந்தா. ஏதம் எல்லாம் மூட்டை கட்டி ஓடுங்கடா மானங்கிட்டுத்தா தந்தனந்தா. எவ்ரிபாடி அது போடு. இதான் 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 மச்சான் போல யாரும் இல்ல. பால் எடுத்த வீரப்புள்ள மனசுக்குள்ள தில் இருந்தா மத்ததெல்லாம் ஒண்ணும் இல்ல. பாக்கு இவன் சுண்ட எலி பாஞ்சு புட்டா சூற புலி. ஜானகிராம் இப்ப நம்ம சென்னை சிட்டிலேயே இல்லன்னு போலீஸ்க்கு தகவல் வந்திருக்கு. கெட்டது கெட்டது வில்லு, நீ சரிக்கு சரி நில்லு. எகிரி போகும் பல்லு, எதுக்கு எவன் சொல்லு. எத்தனை எத்தனை காரு, இன்னும் பரபரக்குது ஊரு. உன்னை சுத்தி எத்தனை பேரு, நீ வந்து நின்னா பறக்கும் தூளு. மச்சான் புலி மச்சான் புலி மச்சான்
அடி செக்க. ஹலோ டிவி நயன். தலைமறைவா இருந்த ஜானகிராம் இப்ப மீடியா முன்னாடி வந்திருக்காரு. கூட இருந்தவங்களே என்ன ஏமாத்துறாங்கன்னு சொல்லி ஜானகிராம் வேதனையோட பேசுறாரு. நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து எனக்கு ஒரே ஒரு ஆசைதான் இருந்துச்சு, போலீஸ். பெரிய நானது நான் போலீஸ் ஆவேன் சார். சின்ன வயசுல திருடம் போலீஸ் விளையாட்டு விளையாடும் போது கூட நான் எப்பவும் போலீஸா தான் இருப்பேன். அப்படிப்பட்ட என்ன திருடனாக்கிட்டாங்க. இத்தனை நாள் டிபார்ட்மெண்ட்டுக்கு சின்சியரா இருந்த எனக்கு இன்னைக்கு துரோகிங்கிற முத்திரையை குத்திட்டாங்க. எனக்கு சுவிட்சர்லாந்துல பிளாட் இருக்கா, துபாயில ஹோட்டல் இருக்கா, இன்னைக்கு வரைக்கும் எனக்கு பாஸ்போர்ட் கூட இல்ல. நான் எப்ப போனேன், எப்ப அதெல்லாம் வாங்கினேன்? என் இன்கம் விட என் வீட்டுல 6,25,000 ப்ராப்பர்ட்டி அதிகமா இருக்குன்னு என் மேல அலிகேஷன்ஸ் வச்சாங்க. நீங்கள்லாம் நினைக்கிற மாதிரி நான் ஒன்னும் ஜெயில இருந்து தப்பிச்சு வரல. நான் நேசிச்ச என்னோட போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே என்னை என்கவுண்டர் பண்ணும் போதுதான் தப்பிச்சு வந்தேன். மாஃபியாவோட தொடர்பு இருக்கிறது எனக்கு இல்ல. அந்த மாஃபியாவோட தொடர்பு வச்சுக்கிட்டு இத்தனை நாளா என்ன யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தது வேற யாரும் இல்ல, அந்த டிஐஜியும் ஏசிபியும் தான். டியூட்டி தான் என் உயிர் மூச்சு நினைச்சுக்கிட்டு இத்தனை நாளா நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். எனக்கு என் மக்கள் தான் முக்கியம். நான் பதில் சொல்ல வேண்டியது உங்களுக்கு மட்டும்தான். அதுக்காக தான் உங்க எல்லாரையும் வர சொன்னேன். என் உடம்பு மேல இருந்த காக்கி சட்டையை எடுத்துட்டாங்களே. இத்தனை நாளா கேங்ஸ்டர்ஸ தேடி அலைஞ்சேன். நான் ஒரு கேங்ஸ்டர் ஆகணும்னு கனவுல கூட நினைக்கல. ஆனா இப்ப நான் நினைக்கிறேன், நான் கேங்ஸ்டர் ஆக போறேன். இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து என்ன உரசிட்டாங்க. ஒரு போலீஸ்காரன் கேங்ஸ்டர் ஆனா என்ன ஆகும்னு தெரியுமா? இந்த நிமிஷத்துல இருந்து தெரியும். இனி ஒருத்தனையும் விட மாட்டேன். நாட் ஒன்லி கலீத், அவனோட மொத்த பேட்சையும் தூக்காம நான் விட மாட்டேன். அவங்க மட்டும் இல்ல, அந்த டிஐஜி பரத் நந்தன், அந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் பட்நாயக், என்னை என்கவுண்டர் பண்ண வந்த அந்த பேட்ச் மொத்தத்தையும் நான் உயிரோட விட மாட்டேன். ஜானகிராம் இந்த நிமிஷத்துல இருந்து ஜக்கு பாய்டா. முடிஞ்சா என்ன தடுத்து பாருங்க. ஜானகிராம் ஜக்குபாயா மாறினதை நீங்க ஆமோதிக்கிறீங்களா? உங்க பதில் கரெக்ட்னா எஸ் நோ, இல்லன்னா நோ நோ எஸ்எம்எஸ் அனுப்புங்க. டிபார்ட்மெண்ட் பத்தி அவனுக்கு இன் அண்ட் அவுட் தெரியும். அது மட்டும் இல்லாம நம்ம எப்படி எல்லாம் ஃபங்க்ஷன் ஆகணும்னு அவனுக்கு நல்லா தெரியும். எல்லாம் தெரிஞ்சவன் கேங்ஸ்டர் ஆனா என்ன ஆகும்? தட் இஸ் தி மோஸ்ட் டேஞ்சரஸ் திங் which can ever happen. அதுவும் இல்லாம அவனுக்கு பப்ளிக் சப்போர்ட் ரொம்ப ஓவரா இருக்கு. டீ கடையில வேலை செய்யற ஒவ்வொரு பசங்களுக்கும் ஜானகிராம் பெரிய ஹீரோ. சிட்டில அவனுக்கு தெரியாத ஒரு பிச்சைக்காரன் இருக்க மாட்டான். எல்லா கூடயும் அவன் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கான். அத்தனை பேரும் அவனுக்கு இன்ஃபார்மர்ஸா இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் குறைஞ்சபட்சம் 5,000 இருந்து 6,000 இன்ஃபார்மர்ஸ் அவனுக்கு இருப்பாங்க. இத்தனை பேர் அவனுக்காக இன்ஃபார்மர்ஸா வேலை செஞ்சா டிபார்ட்மெண்ட் என்ன ஆகுது? இதுக்கும் மேல சிட்டில இருக்க ரவுடிஸ் எல்லாம் அவங்க கேங்ல சேர்ந்தா உங்க ஃபேமிலிஸ்க்கு என்ன சேஃப்டி இருக்கு?
ஹலோ பாய் பேசணும்னு சொல்றாரு. எந்த பாய்? ஜக்கு பாய். என்னடா சொன்ன? பாய் நான் உன்னை மிரட்டினேன். அது நீ எனக்கு 1 கோடி ரூபாய் கொடுத்தியா? அது இல்ல பாய், கலித் ஆளுங்க மிரட்டினதுனால நான் அப்படி சொன்னேன். இவ்ளோ பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்டா இருந்து டிவியில பொய் சொல்லலாமா? தப்பு இல்ல? அதெல்லாம் இருக்கட்டும். இன்னைக்கு தான் ஆபீஸ ஓபன் பண்ண. செலவுக்கு பணம் இல்ல, ஒரு 5 ரூபா அனுப்பு. பாய் தமிழ்ல தானே சொன்னேன், புரியலையா? 5 கோடி ரூபாய் அனுப்புடா. ஜானகிராமோட வேட்டை ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு சிட்டில 4 மர்டர் நடந்திருக்கு. இது மட்டும் இல்ல, உனக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு கொடுக்கறேன். அந்த ஜானகிராமனை ட்ராப் பண்ணணும். நாயை சுடுற மாதிரி நீ சுட்டு தர. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் பாய். அவனுக்கு ஸ்கெட்ச் நான் போடுறேன். கிளம்பு. வரேன் பாய். பாய் கலிது பேர் சொன்னால அவன் கொன்னுறான் பாய். நம்ம கிட்ட வேலை செய்யற பசங்களை பயந்து ஓடுறாங்க பாய். போலீஸ்! எதுக்கு நான் போலீஸ்னு கத்துறீங்க? பழக்கத்தை மாத்திக்க முடியலடா. சரி வா போலாம். செக் போஸ்ட்லயும் கார்டு கிளி தேடினா மட்டும் போதாது, ஒவ்வொரு வீட தேடுங்க. போங்க. உன்னை கண்டாலே எனக்கு பிடிக்காது. ஆனா 2 விஷயம் பண்ணதுனால இப்ப எனக்கு பிடிச்சிருக்கு. அன்னைக்கு ராத்திரி குடிச்சிருந்த என் பொண்ணை வீட்டுக்கு கொண்டு வந்து விட்ட பாத்தியா? அப்ப எனக்கு பிடிச்சிருந்தது. அன்னைக்கு டிவில போலீஸ கொன்னுடுவேன்னு சொன்ன பாத்தியா? அப்பதான் உண்மையிலேயே உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சது. என் பொண்ணு உன்னை லவ் பண்றது எனக்கு ஆரம்பத்திலேருந்தே நல்லா தெரியும். அதை எப்படியாவது தடுத்து நிறுத்தலான்னு தான் அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து அப்படி கத்திட்டு போனேன். எங்க ஈவென்ட் ஆர்கனைசர்? இத்தனை நாளா டியூட்டியை மனசுல வச்சுக்கிட்டு தான் உங்க பொண்ணை நெருங்க விடல. அவ காதல கூட ஏத்துக்காம வேதனைப்படுத்தின. ஆனா இப்ப அவ எனக்கு வேணுங்க. உங்க அம்மா மேல சத்தியமா சொல்றேன். ஐ லவ் யூ. ஐ நீட் யூ. ஏய் அம்மா, என்ன கட்டுப்பிடிச்சிட்டு அழுடி. என்னையா நீ? ஏன் முன்னாடி ஐ லவ் யூ சொல்லி என் பொண்ணை கட்டி பிடிச்சுக்கிற? உன்னை எனக்கு பிடிச்சிருக்குங்கிறதுக்காக ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்காத. என் பொண்ணை மறந்துடு. அம்மா முடியாதுங்க. அவ எனக்கு வேணும். ஒரு பொண்ணோட காதலை நான் நம்பிடுவேன். ஆனா ஆம்பளையோட காதலை நான் நம்பவே மாட்டேன். ஒரு ஆம்பளை காதலிக்க மட்டும் ஆரம்பிச்சிட்டான்னா அது ஒரு பொண்ணோட மட்டும் நின்னுடாது. எல்லாரும் ஏன் அப்படி நினைக்கிறீங்க? எல்லாரும் அப்படிதான் இருக்காங்க. ஏன்னா அவங்க ஆம்பளைங்க. ஏற்கனவே உனக்கு 1008 பிரச்சனைங்க இருக்கு. இதுல புதுசா இந்த பிரச்சனை வர வேணுமா? முதல்ல இங்க இருந்து போ. இத பாருங்க, எனக்கு தெரியாமலே என் போலீஸ் வேலை என்னை விட்டு போயிடுச்சு. ஆனா எனக்கு தெரிஞ்சு என் பவித்ரவனை இழக்க மாட்டேன். ஜானகிராம் கேங்ஸ்டரா மாறினதுனால போலீஸ் டிபார்ட்மெண்டோட மானமே போச்சுன்னு போலீஸ் டிபார்ட்மெண்ட்லயே பேசிக்கிறாங்க. இத்தனை மர்டர் செஞ்சதுக்கு அப்புறமும் ஜனக மத்தியில ஜானகிராமுக்கு நல்ல பேர் இருக்கு. கலித்தோட வேலை முடிஞ்சது. அழிஞ்சிட்டு வர கலித் கேங். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது போலீஸ் ஜக்குபாய வலை போட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருந்தோம் அவர் இருக்க இடத்த யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. ஜக்குபாயால கலித்தோட கேங்ல ஒவ்வொருத்தரா குறைஞ்சிட்டே வராங்க. சென்னையை பொறுத்த வரைக்கும் கலித் மேல இருக்கிற பயம் குறைஞ்சிட்டே வருது. எந்த நேரத்திலயும் தன்னோட ஆட்டத்துக்கு செக் வைக்கலான்னு கலித் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாரு. ஜக்குபாயை பொறுத்த வரைக்கும் மீடியா கேட்கிற எந்த கேள்விக்கும் போலீஸ் கிட்ட சரியான பதில் இல்ல. சார், எங்களுக்கு ஒரு 2 மாசம் லீவ் கொடுங்க சார். எதுக்கு? டியூட்டில இருந்தா அவன் எப்போ வந்து எங்களை கொல்லுவானோன்னு பயமா இருக்கு சார். எதுக்கு பயப்படுறீங்க? அது உங்களுக்கும் டிஐஜி சாருக்கும் நாங்க செக்யூரிட்டியா இருக்கோம். ஆனா எங்களுக்கு யார் சார் இருக்காங்க? ஹாய். ஹாய். இன்னைக்கு உன் பிறந்த நாள் இல்ல? ஹாப்பி பர்த்டே. இவ்வளவு டல்லா?
இவ்வளவு கேவலமா ஹாப்பி பர்த்டே யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன் என்னாச்சு? நீ சொன்னதுல ஒரு ஃபீலும் இல்ல, ஒரு வெங்காயமும் இல்ல. நீ சொல்லும் போதே ஏன்டா பிறந்தோன்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன்னா பாரு. நீ சிரிச்சியா? வேற என்ன விஷயம்னு சொல்லு. எனக்கு தூக்கம் வரல. ஏன் தெரியல, பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. ஹலோ, எதுக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லு. நீ வரவே காத்து நின்னேனே, உன்னை பார்த்ததுமே ஷாக் அடிச்சு நான் விழுந்தேனே. உன் பார்வைக்குள்ள மீன போல நான் மிதந்தேனே, நீ மான போல நடக்கும் போது சொக்கி போனேனே. ஐயா தவி தவிச்சேனே, தனியாக உன் நினைப்பில் நான் சிரிச்சேனே. ஐயா தவி தவிச்சேனே, தனியாக உன் நினைப்பில் நான் சிரிச்சேனே. கனவுக்குள்ள நீ வரவே காத்து நின்னேனே, உன்னை பார்த்ததுமே ஷாக் அடிச்சு நான் விழுந்தேனே. என் கனவுக்குள்ள நீ வரவே காத்து நின்னேனே, உன்னை பார்த்ததுமே ஷாக் அடிச்சு நான் விழுந்தேனே. நீ என்ன கட்டிக்கொள்ள வந்த அது சந்தோஷமாகும், உன் இடுப்பு சேல தலைப்பில் என்ன குத்தாத நோகும். சுற்றி சுற்றி வரும் உனது வீடு என் தேசமாகும், நீ சிரிச்சு பேசி நெருங்கி வந்தா என் தேகம் வேகம். பறிக்காத பூ நீயும் முறைக்காத என்ன கண்டு நீ என்ன சொன்னாலும் பேதமாகும். ஐயா தவி தவிச்சேனே, தனியாக உன் நினைப்பில் நான் சிரிச்சேனே. ஐயா தவி தவிச்சேனே, தனியாக உன் நினைப்பில் நான் சிரிச்சேனே. நீ பேசி பேசி மெல்ல என்ன உள்ளூர கொண்டாயே, நீ மாசி மாச வெயில போல வாட்டி நின்றாயே. என் நெஞ்சு குழி வழி வளைஞ்சு நெழிஞ்சு உள்ளே வந்தாயே, உன் கொலுசு மணி ஓசைக்குள்ள பூட்டி கொண்டாயே. முன்னோடு பின்னோடு என்னோடு வந்தால் என்ன கண்ணே, நீ வந்தாலே ஈடே இல்ல. ஐயா தவி தவிச்சேனே, தனியாக உன் நினைப்பில் நான் சிரிச்சேனே. ஐயா தவி தவிச்சேனே, தனியாக உன் நினைப்பில் நான் சிரிச்சேனே. என் கனவுக்குள்ள நீ வரவே காத்து நின்னேனே, உன்னை பார்த்ததுமே ஷாக் அடிச்சு நான் விழுந்தேனே. உன் பார்வைக்குள்ள மீன போல நான் மிதந்தேனே, நீ மான போல நடக்கும் போது சொக்கி போனேனே. தவி தவிச்சேனே. ஹலோ, என்ன பண்றீங்க? நான் என்ன பண்ணேன்? வண்டியில ஏறி. ஓய மூடு. சொல்லுடி, எங்கடி இருக்கா அந்த ஜகுபாய்?
கேக்குறாருல சொல்லுடி. வாயை திறந்து பேசுடி. அவன் இப்ப எங்க இருக்கான்? சொல்லு. எவன்டா என் பொண்ணை அரெஸ்ட் பண்ணவ? அவ என்ன தப்பு பண்ணா அவளை அரெஸ்ட் பண்ணீங்க? என் கலரை ஏமா பிடிக்கிறீங்க? விடுங்க விடுங்க சொல்றேன்ல. பட்நாயக், பட்நாயக், எங்க வச்சிருக்கேன் பொண்ண? வெளியே வா பட்நாயக். ஏய், எதுக்காக சும்மா கத்துற? என் பொண்ணு எங்க? இன்ட்ராகேட் பண்ணிட்டு இருக்கோம். அவ என்ன தப்பு செஞ்சான்னு இன்ட்ரோகேஷன் பண்ணிட்டு இருக்கீங்க. அவ என்ன தப்பு செஞ்சான்னு சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி எஃப்ஐஆர்ல என்ன எழுதிருக்கீங்கன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். ஏய், எஃப்ஐஆர் எடு. எடுன்னு சொல்றல. அது வந்து ஏன் எழுதலையா? எஃப்ஐஆர் இல்லன்னு வச்சுக்க, மீடியா முன்னாடியே ஒவ்வொருத்தரோட தோலை உரிச்சிருவேன். ஏய், ஜானகிராம பிடிக்க முடியலன்னு என் பொண்ணை பிடிச்சிட்டு வந்திருக்கீங்களே, நீங்களாம் ஆம்பளைங்க தானா? ஏய், நீ ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. ஏய், நீ பண்ணதே ஓவர்ங்கிறதுனால தான் நான் ஓவரா பேசிட்டு இருக்கேன். சரி, உள்ள என் பொண்ணு இருக்காளா இல்ல கொன்னுட்டீங்களா? யோ, மீடியா வெளிய அனுப்புங்க. ஏய், போங்க. அவ்வளவுதான். போங்க அந்த பக்கம். முதல்ல என் பொண்ணை என் கண்ணுல காட்டு. இப்பவே என் பொண்ணை நான் பார்க்கணும். பவித்ரா, ஐயோ பவித்ரா. ஏய், இப்ப சொல்றேன் கேட்டுக்க. இவ ஜானகிராமோட பொண்டாட்டி. ஜானகிராமோட பொண்டாட்டி அடிக்கிறதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம் வேணும்? என் பொண்ணு அடிச்சது நீயாடா? எவன் என் பொண்ணு அடிச்சா அவனோட லிஸ்ட் எனக்கு வேணும். ஒருத்தனை கூட நான் விட்டு வைக்க போறதில்லை. நாளைக்கு சாயந்தரம் அவன் டியூட்டியில இருக்க கூடாது. பாய், அவன் வெளியே வர்ற மாதிரி தெரியல. ஆபீஸ் உள்ள போறது ரொம்ப கஷ்டம் பாய். அப்படியே உள்ள போனாலும் கண் எடுத்துட்டு போக முடியாது. ஃபுல் செக்யூரிட்டி போட்டிருக்காங்க பாய். ஏய், சாப்பாடு கொண்டு போறவன தெரியும்ல? அம்மா, சாப்பாடு ரெடியா? இப்ப நம்மால உள்ள அனுப்பு. எக்ஸ்கியூஸ் மீ சார். ஏசி சார் பார்க்கணும் சார். அங்கே ரைட்ல திரும்பி மேல போங்க. தேங்க்யூ சார். ஏய், ஒரு நாள் கூட நேரத்துக்கு வர மாட்டியா? சாரி சார். ஏசிபி சார் பார்க்கணும். இப்போ லஞ்ச் டைம் முடியாது, அப்புறமா வாங்க. உங்க கேரியரை கீழே வச்சுட்டேன், இதை சார் கிட்ட கொடுத்துருங்க. சார், ஜானகிராம் பத்தி உங்ககிட்ட பேசணும்னு ஒருத்தர் வந்திருக்காரு சார். அவனை உள்ள அனுப்பு. சொல்லு. நேத்து ஜானகிராம மீட் பண்ண சார். எனக்கு ஒரு வேலை கொடுத்துருக்காரு. லஞ்ச் டைமுக்கு உங்க ஆபீஸ்க்கு வந்து லஞ்ச் பாக்ஸ்ல இருக்கிற கன் எடுத்து உங்களை ஷூட் பண்ண சொன்னாரு. என்ன சொன்ன? சாரிடா, இது எல்லாமே என்னால தான் நடந்தது. நான் சாரி சொல்லணும் போது சொல்லாத, இப்ப தேவையில்லாத போது சொல்லிருக்கேன். உன்னால எனக்கு ஒரு காரியம் ஆகணும். நீதான் என் பொண்டாட்டின்றது ஜானகிராமுக்கு தெரியணும். அவன் என்ன எப்படி சாவடிக்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த விஷயம் அவனுக்கு தெரிஞ்சா அட்லீஸ்ட் பவித்ராவுக்காக என்ன விட்டுருவான். சுயநலமா பேசிட்டு இருக்கேன்னு நினைக்கிறியா? இட்ஸ் ஓகே, நினைச்சுக்க. நீ கொஞ்சம் மனசு வச்சாதான் என்னை காப்பாத்து. ஹலோ ஜானி, நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். உங்க டிஐஜி பரத் நந்தா தான் என் ஹஸ்பண்ட், உன் பவித்ராவோட அப்பா. இப்பதான் அவரை மீட் பண்ண, இங்க அவர் கூட தான் இருக்கேன். எங்க ரிலேஷன்ஷிப்பை பத்தி உனக்கு புரியுற மாதிரி சொல்ல சொன்னாரு. சொல்லிட்டேன். இப்ப என்ன பண்ண போற? என்னடா யோசிக்கிற? டேய் டேய், யோசிக்கிறதுக்கு ஒண்ணு இல்லடா.
அவன் வந்து கெஞ்சினாலும் நான் வந்து கெஞ்சினாலும் அவ்வளவு ஏன் என் பொண்ணே வந்து கெஞ்சினாலும் உன் டெசிஷனை மாத்திக்காத. இவனை தீர்த்து கட்டு. இவன் இருக்கவே கூடாது. இவன் உன்னை இப்பதான் ஏமாத்தினான். ஆனா என்ன எப்பவோ ஏமாத்திட்டான். அவனுக்கு கல்யாணம் ஆயிருந்தோ ஆகலன்னு போய் சொன்னான். என்ன மனசார காதலிக்கிறேன்னு போய் சொல்லி திருட்டு தாலி கட்டினான். எனக்கு ஒரு பொண்ணு பொறுத்ததும் எங்களை அனாதையா நடு ரோட்ல விட்டுட்டு ஓடிட்டான். ஏன்டா இப்படி பண்ணனு கேட்டதுக்கு என்ன பிராத்தல் கேஸ்ல அரெஸ்ட் பண்ணான்டா. இவனை விடாத ஜானி, இவனை விட்டுடாத. சார், திஸ் இஸ் ஜானகி. நாம கொஞ்சம் மீட் பண்ண வேண்டியிருக்கு. என்ன முட்டாள் நினைச்சியா? நான் உன்னை மீட் பண்ண முடியாது. நீ என்ன கொன்னுடுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உங்க பொண்டாட்டியை நீங்க கொலை பண்ணீங்க. அது உங்க பர்சனல் ப்ராப்ளம். எனக்கு ஜானகிராமா உங்க மேல கோபம் இருந்தது. ஆனா நான் இப்ப ஜக்கு பாய். ஐ நீட் யூ ஹெல்ப். நான் இப்ப பண்ணது சிம்பிளி பிசினஸ் கால். நான் கலீத் இடத்துக்கு போகணும். அதுக்கு உங்க சப்போர்ட் வேணும். எதுக்குன்னா நீங்க உங்க பொண்டாட்டியை ஷூட் பண்ணும்போது எடுத்த வீடியோ டேப் எங்கிட்ட தான் இருக்கு. நான் ஏதோ உங்களை மிஸ்லீட் பண்றதுக்காக சொல்றேன்னு நினைக்காதீங்க. இன்னைக்கு நீங்க வராம போனா நாளைக்கு டிவில வரும். No, this is the right chance. நான் சொல்றது கேளு. நீ அவனை போய் மீட் பண்ண. டிபார்ட்மெண்ட்ல எவனையும் கூட்டிட்டு போவாத. நம்ம பசங்க 4 பேரும் கூட வருவாங்க. அவனை கொன்னுட்டு எனக்கு ஃபோன் பண்ண. ஓகே. கிளியர். ஓகே. முதல்ல உங்ககிட்ட ஒரு விஷயத்தை கிளாரிஃபை பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க நினைக்கிற மாதிரி உங்க கூட இருக்கிறது கலீத் ஆளுங்க இல்லை. ஏன் ஆளு கண்ணு கூட. வாங்க சார், வாங்க. பரவாயில்ல. உங்களை ஷூட் பண்ணோன்னா இப்பயே ஷூட் பண்ணலாம் சார். அஃப்கோர்ஸ் நீங்க என்ன மோசம் பண்ணீங்க. பட் ஐ அண்டர்ஸ்டாண்ட் இட்ஸ் அ பார்ட் ஆஃப் த கேம். I really want to become another Khalid. அவனை கொன்னுடணும். நான் அவன் பிளேஸ்க்கு போகணும். ஒருவேளை நான் நினைச்ச மாதிரி அவன் இடத்துக்கு போனாலும் உங்களை மாதிரி போலீஸ் சப்போர்ட் இல்லாம I can't run the mafia. நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னா நான் அவனோட இடத்துக்கு போயிடுவேன். Then we will run the show. ஒருவேளை நானே போயிட்டேன்னா நீங்க 2 பேரும் எப்படியும் ஃப்ரெண்ட்ஸ் தானே. எந்த பிரச்சனையும் இல்லாம நீங்களே கண்டினியூ பண்ணலாம். நீங்க ஒரு தடவை நல்லா யோசனை பண்ணுங்க சார். திஸ் இஸ் ஜஸ்ட் அ பிசினஸ் டீல். நான் நடுவில் மாட்டிட்டு இருக்கேன் சார். திரும்ப என்னால ஓட முடியாது. நான் அவனோட பிளேஸ்ல போய் உட்காரணும். இல்லைனா செத்து போகணும். நல்லா யோசிங்க சார். பாய், இனிமே ஜானகிராம் தொந்தரவு இல்ல. ஸ்பாட்ல இருந்து தான் பேசிட்டு இருக்கேன். क्या खबर दिया साहब? I love you. பார்ட்டி எப்ப சொல்லு. இன்னைக்கு நைட் ஃபிளைட்லயே கிளம்பி வந்துடுறேன். வரேன், கண்டிப்பா வந்துடுறேன். சரி, ஏர்போர்ட்டுக்கு யார் அனுப்புவ? நம்ம டேவிட் வருவான். டேவிட்? டேவிட் யாரு? நான் எப்படி அவனை கண்டுபிடிக்கிறது? ரெட் டிஷர்ட் போட்டுக்கிட்டு வருவான். அவனுக்கு ஒண்ணு நல்லாவே தெரியும். நீ கிளம்பி வந்துடுறேன். ஓகே, கண்டிப்பா வரேன். எப்படி பார்த்துப்பேன்னு தெரியாது,
10 நாள் உன் கூட தான் தங்க போறேன். Alright. இப்ப சந்தோஷமா? டேவிட், ரெட் டி-ஷர்ட், இந்த க்ளூ போதுமா? தேங்க்யூ so much சார். உங்க சப்போர்ட் இல்லாம எந்த முகூர்த்தத்துல நீ ட்ராப்ப பத்தி சொன்னியோ அது அப்படியே என் மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அதை நம்பித்தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஒரு மனுஷனை மோசம் பண்ணா அதோட பெயின் எப்படி இருக்கும்னு தெரியறதுக்காக தான் சார் ஷூட் கணேஷ், கொச்சின்ல இருந்து மலேசியாவுக்கு ஒரு டிக்கெட் புக் பண்ணு. ஓகே பாய். டேவிட், சரியா 1 மணி நேரத்துல கலித நான் கொல்லுவேன். நீ கோஆபரேட் பண்ணலனா இப்பவே செத்துருவேன். டைரக்டா கலித் எங்க இருக்கானோ அங்க கூட்டிட்டு போ. எந்த ஃப்ளோர்ல இருக்கா? 30th floor penthouse. மேல எத்தனை செக்யூரிட்டி இருக்காங்க? நிறைய பேர் இருக்காங்க. மேல கரெக்டா எத்தனை செக்யூரிட்டி இருக்காங்கன்னு சொல்லி போ. எனக்கு தெரிஞ்சு 12 பேர் இருப்பாங்க. 4 பேர் கீழே வர சொல்லு. ஹலோ, 4 பேர் கீழே வாங்க. ஓகே, வாங்கடா. அவங்கள கொன்னுடு. என்கிட்ட கன் இல்ல. நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது. இல்லனா நீ செத்துருவ. என்ன டேவிட், எதுக்கு கூப்பிட்ட? கன் இருக்கா? எதுக்கு குடுன்னு சொல்றேன்ல. என்ன கன்ன கொடு. As per the information flowing in from our resources, it is confirmed that DIG Bharat Nandan has been killed in an encounter. While the police investigation has begun, there was no confirmed clues on his death. He seems to have been shot from a very short distance. कौन है वो? தெரியல பாய். இன்னும் 4 பேரை கீழே வர சொல்லு. ஸ்பீக்கர் ஆன் பண்ணு. சொல்லுங்க பாய். ஹோட்டலுக்கு போயிட்டீங்களா பாய்? இப்பதான் டிஏஜி எஸ்எம்எஸ் பண்ணாரு. நான் கொஞ்சம் வெளியே வந்திருக்கேன். 10 நிமிஷத்துல நம்ம மீட் பண்ணலாம். I'll call you, okay? Come on boys, move it. வெளியிலனா எங்க போயிருப்பா? அதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்?
நீ செத்து போயிட்ட நேத்து ராத்திரில இருந்து சந்தோஷமா குடிச்சுக்கிட்டு இருந்த எல்லாம் இறங்கி போச்சு. மறுபடியும் ஏத்த ஆரம்பிச்சிருக்க. நேத்து டிஜிபி பேசினப்போ நான் நம்பிட்டேன். நிஜமாவே நீ எனக்கு பெரிய ஷாக் கொடுத்துட்டேன். எவ்வளவு தைரியம் இருந்தா என் இடத்துக்கு என்ன கொல்ல வருவேன்? Come on! Who the bloody hell do you think you are? After all, you're a sub-inspector. தனியாளா வந்து என்ன எப்படிடா கொல்லுவேன்? நான் தனியா வந்திருக்கேன்னு உங்ககிட்ட எவன் சொன்னா? எனக்கு எவ்வளவு பெரிய நெட்வொர்க் இருந்தா நான் இவ்வளவு தூரம் வந்திருப்பேன். நான் உங்ககிட்ட மாட்டிட்டு இருக்கிறதா நீ நினைச்சிட்டு இருக்க. ஆனா நீ தான் என்கிட்ட மாட்டிட்டு இருக்கேன்னு உனக்கு புரியல. யார் கூட வந்திருக்க? யார் யாருக்காக சொல்லு. बेवकूफ सर्च करो और एड़ा बड़ा बच्चा எதுக்குடா ரூம் எல்லாம் தேடிட்டு இருக்க? உன் குரூப்லயே 3 பேர் ஏன் ஆளுங்கடா? இவங்கெல்லாம் உனக்காக உயிரை கொடுப்பாங்கன்னு கண்டிப்பா உன்னால சொல்ல முடியுமா? ஒருத்தன் 1 லட்சம் கொடுத்தா மாறாம இருக்கலாம், 10 லட்சம் கொடுத்தாலும் மாறாம இருக்கலாம். அதோட ஒரு 0 ஆட் ஆச்சுன்னா, இன்னொரு 0 ஆட் ஆச்சுன்னா, எவனா இருந்தாலும் ஏதோ ஒரு 0 கிட்ட மனசு மாறாம இருக்க முடியாதுடா. Are you joking? புரியாதா? விடுங்கடா. தில்ல இருந்தா என்ன சொல்றா? அதே நேரத்துல 10 புல்லட் உண்மையில இறங்கலனா என்ன என்னன்னு கேட்டா? No. No. அப்படி சிரிச்சுக்கிட்டு ஒன்ன நீயே ஏமாத்திக்க வேண்டாம். 10 பேரை ஏமாத்தினா கூட நீ ஒரு வகையில தப்பிச்சுட்டு போயிடலாம். ஆனா ஒன்ன நீயே ஏமாத்தினா நக்கிட்டு போக வேண்டியதான். நல்லா யோசிச்சு பார் பாய். எப்பவுமே நீ மட்டும் புத்திசாலின்னு நினைக்காத. நான் சும்மா ஆட்டிட்டு வந்துட்டேன்னு நினைக்கிறேன்ல? என்ன ஏன் பாக்குறீங்க பாய்? என்ன எதுக்காக பாக்குறீங்க? இதுக்கெல்லாம் காரணம் டேவிட் தான். நீங்களே மானிட்டர்ல பாத்தீங்கல்ல, அவனோட சேர்ந்து நம்ம ஆளுங்களை கொண்டதே இவன் தான். நான் அப்பவே சொன்னேன் இவனை நம்பாதீங்கன்னு. Hello. Come to the rooftop. Fast, fast. எனக்கு தெரியும்டா, நீ தனியால தான் வந்திருக்க. பாய், ஷூட் பண்ணாத ப்ளீஸ். நம்ம 2 பேரும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டா நான் இங்க ஓட தேவை இருக்காது. ஷூட் பண்ணாத, ஷூட் பண்ணாத சொல்றேன்ல.
புரிஞ்சுக்க மாட்டேங்கிற ஓ இந்தியன் கவர்மெண்ட் என்ன ஒண்ணு நீ ஏன் கஷ்டப்படுற இந்த கலீல் பாய் மலேசியால தான் இருப்பான் எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் இது வரைக்கும் யாராவது வந்திருக்கானா வர மாட்டாங்க என்ன வாய் நான் மலேசியால இருக்கிறது மெக்சிகன் பாஸ்போர்ட் வச்சு இங்க என் பேரு ஆண்டனி உன்னால என்ன பண்ண முடியும் எல்லாம் ஒரு டானாடா நாடு விட்டு நாடு வந்து எங்களைய மிரட்டுறியாடா இப்ப சொல்றா சொல்ல நாளை என்ன புடுங்க முடியும்னு கேட்டல உன்னை இங்க இருந்து தூக்கி வீசினா கேட்கறாது இருக்காதா ஸ்டாப் மேகசின பாக்கெட்ல தான் வச்சுட்டு சுத்திட்டு இருக்கியாடா கதை முடிஞ்சுடா அப்பவே கிடைச்சிருந்தா டைம் வேஸ்ட் பண்ணிருக்க மாட்டேன்டா எங்க போச்சு என்ன தெரியிட்டு இருக்க இங்கதான் எங்கயோ கண்ணு விழுதுடா இருடா வரேன் மேகசின் மொத்தத்தையும் உனக்குள்ள இறக்கணும்னு எத்தனை நாளான நான் காத்துக்கிட்டு இருந்தேன் ஸ்விஸ் பேங்க்ல என்கிட்ட கோடிய காசு இருக்கு வேணா மொத்தத்தை உனக்கு கொடுத்துறேன் நீயே சந்தோஷமா இரு நானும் சந்தோஷமா இருக்கேன் என் உயிருக்கு ஆபத்து வரும்போது நானும் உன்ன மாதிரியே எக்கச்சக்கமா கதை பேசினேன் ஆனா அதையெல்லாம் நம்ப கூடாதுடா ஹலோ இன்னும் யாராவது பாக்கி இருக்காங்களா இல்ல சார் மொத்தமா ஸ்வீப் அவுட் குட் சரி உன்னோட அடுத்த ப்ரோக்ராம் என்ன இருக்கு சார் என் பேர்ல இருக்கிற கேஸ் எல்லாம் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் டியூட்டில வந்து ஜாயின் பண்ணிடுவேன் நீ மறுபடியும் வந்து டியூட்டில சேர்ற அளவுக்கு இங்க ஒருத்தன் இல்லையே அதுவும் இல்லாம உன் பேர்ல இருக்கிற கேஸை கிளியர் பண்றது அவ்வளவு ஈஸி இல்ல நீ கொண்டதெல்லாம் போலீஸ்காரங்க நல்ல வேலையா அந்த டிஐஜியும் ஏசிபியும் கொண்டதுக்கு விட்னஸ் இல்லாம பண்ணிட்ட அதுவும் இல்லாம அவங்க ஃப்ராட்னு நிரூபிக்கிறதுக்கு கலித்தோட போன்ல பேசினதே போதும் ஐ திங்க் நீ அங்கே இருக்கிறது தான் பெட்டர்னு தோணுது நீ ஒன்று பண்ண ஜக்குபாய் பேர்ல மாஃபியா கேங்க நீயே மெயின்டைன் பண்ண ஸ்விஸ் பேங்க்ல ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ண இங்க இருக்கிற அரசியல்வாதிகளாம் நாங்க கேட்டா பணம் கொடுக்க மாட்டான் ஆனா அதுவே நீ கேட்டா கொடுப்பாங்க அட்லீஸ்ட் அண்டர் வேர்ல்ட் ஒரு போலீஸோட அண்டர்ல இருக்கேன்னு நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல பெரியவங்க சொல்லுவாங்கல்ல அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான்னு நீ அங்கே ஓகே சார் பாய் ஷரத் சார் கெட் மீ a soft drink ஹலோ கணேஷ் வந்த வேலை முடிஞ்சிருச்சுடா எல்லாரும் கிளம்பி இங்க வந்துருங்க எல்லாரும் இங்கே இருக்கலாம் பவித்ரா பக்கத்துல இருக்காளா ஒரு நிமிஷம் போன் கொடு ஹாய் பவி மலேசியா வரியா எனக்கு ஒன்றும் இல்லை நான் இங்கே ஹாப்பியாக இருக்கேன் இனி உன்னோட ஈவெண்ட்ஸ் எல்லாம் மலேசியாலேயே வச்சுக்கலாம் வரும்போது கோபியும் கூட்டு வந்துரு என்னது பாஸ்போர்ட் இல்லையா எனக்கு மட்டும் பாஸ்போர்ட் இருந்ததா என்ன நான் வரல அதெல்லாம் நம்ம பசங்க பார்த்துப்பாங்க முதல்ல மலேசியா வர வழியை பாரு சரியா பபாய் அஞ்சாமலே சிங்கம் போல் வருவானே கோபம் வந்தால் தீயாக எழுவானே அஞ்சாமலே சிங்கம் போல் வருவானே கோபம் வந்தால் தீயாக எழுவானே எதிரிகள் இவன் பக்கம் போக நடுங்குவர் உயிர் மொத்தமாக இவனுக்கென்றும் பயமில்லை எரிமலை இவனின் இணையில்லை ஆயிரம் யானையின் சக்தியை மொத்தமாய் கொண்டவன் சூரியன் இவன்தானே சூரியன் சூரியன் இவன்தானே சூரியன் சூரியன் இவன்
இவன் தானே சூரியன் இவன் தானே சூரியன்